ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சாட்டர்டே. இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறோங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மழை வேற விடாமல் 4 நாளாக பெஞ்சிட்டே இருக்குங்க. நம்ம வந்து எறா தான் வந்து வச்சுருக்கோம். எறா வந்து க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள், லெமன், உப்பெல்லாம் போட்டு கலந்து வச்சாச்சு. எறா வந்து தொக்குக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ எறா தொக்குக்கு தேவையானது எல்லாத்தையுமே நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்போ தான் செய்யும்போது கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சு முடிக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா ரசம். இன்றைக்கி வந்து என்ன பிளான் பண்ணோன்னா, ஆக்சுவலி சாதம், ரசம், எறா தொக்கு இதுதான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எறா தொக்குக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எறா தொக்கு பண்ணிடலாம். ஸோ எறாக்கு வந்து அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் நாங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அந்த லெமன், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் போட்டு ஊற வச்சுட்டோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிட்டோம். இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு ஆக்சுவலாக நான்வெஜ்ஜுக்கு கடுகு போட மாட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து தெரியாமல் ரசத்துக்கு எடுத்து வச்சதை ஆர்வ கோளாறில் இதில் போட்டுட்டாங்க. நீங்கள் யாரும் அந்த மாதிரி கடுகு சேர்த்துக்காதீங்க. நாங்கள் சேர்க்க மாட்டோம், நீங்களும் சேர்த்துறாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு வெங்காயம் தான் ஃபஸ்ட்டு போடணுன்னு சொல்வீங்க. கரெக்டு தான். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு போடலாம். இப்படியும் போட்டுக்கலாம். எல்லாமே ஒன்றா தானே வதங்க போகுது. ஸோ அப்படியும் போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்க வேண்டியதான். ஸோ நான் இங்கே வந்து 4 நாள் வெயிலில் பார்த்தே 4 நாள் ஆகுதுங்க. ரொம்ப கிளைமேட் ரொம்ப அப்படியே ரொம்ப பனியாகவும் இருக்குது. ப்ளஸ் கொஞ்சம் கூட வெளிச்சமே இல்லாமல் ஒரே மேகமூட்டமாக இருக்குது. ரொம்ப மழை வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் தொடர்ந்து 4 நாள் இதே கிளைமேட்டில் இருக்கிறதுனால ஒரு மாதிரி நசன்னு பிடிக்கவே இல்லை. பட் என்ன பண்ணுறது, அப்படி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம பேக் டு குக்கிங் வந்துடலாம். தக்காளி சேர்த்தாச்சு. ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து எறாவை சேர்த்துக்கலாம். இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா சாதம் வடிக்கிறதுக்காக தண்ணி வச்சாச்சு. அது ஒரு சைடு தண்ணி கொதிக்க போகுது. நம்ம அரிசியை போட்டால் ஒரு சைடு சாதம் ரெடி ஆகிடும். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் தக்காளி வதங்கட்டும். ஸோ உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி தான் மழை பெய்யுதான்னு சொல்லுங்கள். நார்த் சைடு நிறைய மழை பெய்யுது. பாவம் நம்மளை விட அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம அவங்களுக்கு எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலையும் அதில் போட்டாச்சு. இப்போ அதுலேயும் நம்ம உப்பு போட்டிருக்கிறதுனால இப்போ உப்பு எதுவும் சேர்க்க வேணாம். நம்ம டேஸ்ட் பண்ணி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு தேவைன்னா நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இறாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நீங்கள் எந்த மாதிரி, நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து இந்த மாதிரி தான் இறால் தொக்கு செய்வேன். ஸோ நீங்கள் எந்த மாதிரி செய்வீங்க, இதை விட டேஸ்ட்டாக செய்வீங்க அப்படின்னா ரெசிப்பியை தயவு செஞ்சு கொஞ்சம் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். அதை பார்த்து நானும் செஞ்சு பார்க்குறேன், ஃபாலோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எறா போட்டாச்சு. மூடி போட்டு வச்சாச்சு நல்லா வேகட்டும்னு சொல்லிவிட்டு. இந்த சைடு பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு தண்ணி இன்னும் பபுள்ஸ் வந்துடுச்சு. அவ்வளோதான், கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அரிசியை போட்டுற வேண்டியதான். சாதம் சூடாக ரெடி ஆகிடும். ஸோ அரிசி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் போடுறாங்க, நான் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அரிசியும் போட்டாச்சு. ஒரு சைடு வந்து தொக்கு ரெடி ஆகிட்டுருக்கு, இன்னொரு சைடு வந்து சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வெளியில் போட்டு வச்சுருப்போம். மழை லைட்டாக மழை விடுது, வெளியில் போடுறோம். திரும்ப பார்த்தா மழை திரும்ப வந்தது, திருப்பி எடுத்துகிட்டு வந்து உள்ளே போடுறோம். ரிப்பீட்டு. மழை விட்டுச்சா வெளியில் போடுறோம், திருப்பி எடுத்துகிட்டு வந்து உள்ளே போடுறோம். இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு ஒரு 4 நாளாக. ஸோ இப்போ வந்து என்னென்னா இறாவில் வந்து கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா. நான் இதெல்லாம் தான் போடுவேன். கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா, அப்புறம் வந்து வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல குழம்பு மிளகாத்தூள், மிளகா, மல்லி எல்லாம் போட்டு. ஸோ அந்த வீட்டு குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம். இது 3 தான் வந்து இதில் இப்போதைக்கு வந்து போட்டிருக்கோம். இது 3 மட்டும்தான் போடுவோம். லாஸ்ட்டாக வந்து இறக்குறப்ப மட்டும் பெப்பர் கொஞ்சம் தூவி இறக்கிடுவோம். ஸோ எல்லா மசாலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் அந்த
மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா, சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணோன்னா மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போயிட்டு இறா நல்லா ஃப்ளேவராக வரும். ஸோ நல்லா வெந்து ஃப்ளேவர் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் டச்சுக்கு பெப்பர் தூவி இறக்கிடலாம். இது பார்த்திங்கன்னா ரசத்துக்கு தேவையானதெல்லாம் வச்சுருக்கோம். புளி, கடுகு, கருவேப்பிலை. அந்த மிக்ஸி ஜாரில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், பூண்டு, மிளகு, சீரகம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய், அப்புறம் பெருங்காயத்தூள், மஞ்சள் பொடி, இதெல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டி வச்சுருக்கோம். நாங்கள் எங்கள் வீட்டில் இப்படி தான் ரசம் பண்ணுவோம். ஏன்னா அப்படி நசுக்கி போட்டால் நானே எல்லாமே ஓரமாக எடுத்து வச்சுருவேன். அதனால் மிக்சியில் ஒரு ஓட்டி வச்சுருவோம் எப்போவுமே. அது நம்ம எதுவுமே வேஸ்ட்டுன்னு சொல்லி கீழே எடுத்து வைக்க மாட்டோம்ல, அப்படியே நமக்கு உள்ளே போயிடும், சாதத்தோடு மிக்ஸ் ஆகிடும். ஸோ எங்கள் வீட்டில் எப்போவுமே ரசம் நாங்கள் இந்த மாதிரி இதாக வைப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து 3 பர்னர் இருக்கா, 3மே ரெடி ஆகிட்டு இருக்குங்க. லஞ்சுக்கு தேவையானது எல்லாமே. ஒரு சைடு சாதம் எறா தொக்கு, இன்னொரு சைடு ரசம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ எண்ணெய் காஞ்சி வச்சு கடுகு போட்டாச்சு. அடுத்து வந்து வேறு என்ன, நம்ம கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பூண்டு, மிளகு, சீரகம், தக்காளி 1, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் 1, கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு ஓட்டி குறப்பாக எடுத்து வச்சுருக்கோம். அந்த மசாலாவை இதில் ஊற்றிட வேண்டியதான். அதான் மசாலா ஊற்றினதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி தண்ணி, அதையே சேர்த்துக்க வேண்டியது தான். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் நாங்கள் ரசம் செய்வோம். ஸோ இதுவும் நல்லாயிருக்கும். இந்த இடித்து செய்கிறது அது ஒரு ஃப்ளேவராக, அதுவும் சூப்பராக இருக்கும். இது வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. என் பையெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்து ஓரமாக வச்சுக்குவோம். ஸோ அவனுக்காகவே நாங்கள் இந்த மாதிரி தான் ரசம் பண்ணுவோம். ஸோ இந்த ரசமும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா பபிள்ஸ் வந்துச்சு, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி, அதை ஊற்றிக்க வேண்டியதுதான். ஊற்றிட்டு நமக்கு எந்த அளவுக்கு ரசம் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு உப்பு போட்டு வச்சுட்டா அவ்வளோதாங்க. ரசம் கொதி வர ஸ்டேஜில் மல்லி இலை தூவிட்டு ஆஃப் பண்ணி விடலாம். நம்ம சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. எல்லாமே லஞ்சுக்கு தேவையான எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த இறா சிம்மில் வச்சுருக்கோம், ஃபுல் பர்னரில் வைக்கல. அதனால் என்னடா அது ஒரு இறா வேகிறதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. சிம்மில் தான் வச்சு, ஸ்டார்டிங்லேருந்தே சிம்மில் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம் இறா தொக்கு. ஸோ மற்ற சைடில் இதெல்லாம் பார்க்கணும்ல, அதனால் அதை வந்து சிம்மில் வச்சு தான் பார்த்துட்ருக்கோம். அதனால் அது ரொம்பலாம் வேகலை, கரெக்டாக வெந்து வந்துடும் கரெக்டாக. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்ப்போமா இறால் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, கரெக்டாக வெந்து வந்துச்சு. ஏன்னா சிம்மில் தான் வச்சிடணும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபைனல் டச்சாக பெப்பர் தூள் தூவிட்டு மல்லி இலை தூவி இறா தொக்கு ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, டேஸ்ட்டான இறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ரசம் ஒரு சைடு ரெடி ஆயிடுச்சு, சாதம் ஒரு சைடு வெந்துட்டுருக்கு. அவ்வளோதான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் பார்த்திங்கன்னா, மழை வேறு வந்துகிட்டே இருக்கா, நல்லா சூடாக சாதம், ரசம், அப்புறம் இறா தொக்கு. எங்கள் வீட்டில் சிம்பிளாக பண்ணாலும் நறுக்கு சூப்பராக இருக்குது லஞ்சு. ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் இதை தான் சாப்பிட்டோம். நீங்கள் உங்கள் வீட்டில் என்னெல்லாம் லஞ்சு செஞ்சீங்க, என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப நாளைக்கு ஒரு நல்ல வீடியோஸில் ஷார்ட்ஸில் நான் உங்களை பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மழை தாங்க வந்துகிட்டே இருக்குது, வெயிலை பார்க்கவே முடியல. வெயில் வந்தால் கூட சமாளிச்சிடலாம், ஆனால் மழை தொடர்ந்து வரும்போது நம்மளால் சமாளிக்கவே முடியல. வெளியில் போகவும் கஷ்டமாக இருக்குது. முக்கியமான விஷயம், இந்த துணி உள்ளே எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி ஈரமாகவே இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஈரமாகவே இருக்கா, அது கொஞ்சம் கடுப்பாகுது. அதுதான், அது துணியெல்லாம் பார்த்திங்கன்னா பல ரவுண்டு நான் ஓடி வந்திருக்கேன், வெளியிலையும் உள்ளேயும். ஸோ இந்த மாதிரி அனுபவம் உங்கள் நிறைய பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எவ்வளோ பரவாயில்ல, சவுத் சைடு இன்னும் நிறைய அதிக மழையாக இருக்குது. அவங்களாம் நம்மளை விட இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ பார்த்துக்கலாம், எல்லா கிளைமேட்டையும் நம்ம கடந்து வந்து தான் ஆகணும், அது பை நேச்சுரல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டோட லன்ச் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் நல்லா சூடாக லன்ச்சு செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.